வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோன் பார்க்குறக்கே வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக ஒரு குட்டி டேப்லெட் மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோடைய கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்க்காகவே தனியாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கிங் மொபைல்ஸில் ஸ்டே டியூன்டாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே வாஸ், இப்போ வந்து நம்மக்கிட்ட கேலக்ஸி Z Fold 4 இருக்குது. ஃபோனே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு மைசூர் பாக் டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சாம்சங்கில் இருக்கிறதுலே பெரிய ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் ஃபோல்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஃபோல்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Fold 4 வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம சைடில் வச்சுருவோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேறு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ யூஸ்வலாக ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. டேட்டா கேபிள் இருக்குது உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து வாரண்டி கார்ட்ஸ் இருக்குது. சிம் எஜெக்டர் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி Fold 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும். ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோனை இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இப்போ படம்லாம் பார்க்குறீங்க, இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பெரிய டிஸ்பிளேல வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டபிள் டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இருக்குது. அண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து செமையாக இருக்குது. உள்ளே வந்து இது ஃபோல்டபிள் டிஸ்பிளே அப்படிங்கிறனால இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபிள் அப்படிங்கிறனால அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SIM 1 SIM 2 கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து SIM 1 SIM 2 ரெண்டுமே வந்து ஃபிசிக்கல் சிம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டிஜிட்டல் சிம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே மெமரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மெமரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. 1 TB வரைக்கும் மெமரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து குவாலிட்டி மேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுற ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதே நேரத்தில் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டியான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஏன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.2 இன்ச் தான். உங்களுக்கு வந்து மற்ற ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அதே நேரத்தில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 7.6 inches. ஸோ ஒரு டேப் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இதை ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம். இது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து படம் பார்க்குற ஒரு ஜென்ரலான ஒரு ஃபோன் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ஃபோன். சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டைனமிக் ஃபோல்டபிள் AMOLED டிஸ்பிளே 2X கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குங்க. இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து குவாலிட்டி இருக்குது அப்படின்னா சாம்சங்கோட டிஸ்பிளே வந்து சொல்லவே வேணாம். ஃபஸ்ட்லேருந்தே வந்து சாம்சங்கோட டிஸ்பிளே வந்து வே பியாண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 8+ Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் மெமரி 12GB 256GB மெமரி இருக்குது. 12GB ரேம் 512GB மெமரியும் இருக்குது. அண்ட் 1TB மெமரி வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு இதில் வந்து வேரியன்ட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷனை வந்து இதில் நீங்கள் பண்ணாலும் டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
மோஸ்ட்லி டிஸ்பிளே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான சின்ன சின்ன ஒர்க்கும் இதிலே பண்ணிடலாம். நீங்கள் வந்து கால் பேசுறது, இல்லைன்னா நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புறது. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக சாம்சங் கேலக்ஸி Fold 4 உடைய கேமரா ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் கிங் மொபைல்ஸ். மற்றபடி இப்போது கேமராஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கேமராஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து Fold சீரிஸ், இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ளிப் சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 12 மெகா பிக்சல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டூவல் பிக்சல் PDAF OIS இருக்கக்கூடிய பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற 2 லென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குங்க. கடைசி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லென்ஸுமே வந்து சூப்பர் பவர்ஃபுல்லான லென்சஸ்ங்க. கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்க போது உங்களுக்கு வந்து ஐஃபோனை விட நல்லா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம் 60 frames per second வரைக்கும். அண்ட் 180p பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 240 frames per second வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா வந்து எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 செல்ஃபி கேமரா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து 4 மெகா பிக்சல் அண்டர் த டிஸ்பிளே. கவர் கேமரா பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 10 மெகா பிக்சல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கும்போது இருக்கிற செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 4 மெகா பிக்சல் அப்படிங்கிறனால இதில் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஃப்ளிப் சீரிஸ், Fold சீரிஸில் இருக்கிற மாதிரி இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4400 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஃபோல்டபுள் ஃபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேட்டரியை வந்து அவங்களால இன்சர்ட் பண்ண முடியல. பட் 4400 mAh அப்படிங்கிறதே வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி தான் சாம்சங்கில். ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து இந்த 25 வாட்ஸுக்கு மேலே வரவே மாட்டேறாங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 4.5 வாட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஃபுல்லி பவர் பேக், பவர் எக்யூப்ட் ஃபோன் தான் வந்து சாம்சங் கேலக்ஸி Z Fold 4. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 வந்து என்னென்ன கலர்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா Phantom Black, பெய்ஜ் அண்ட் கிரே க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸில் இருக்குது. அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12GB அண்ட் 256GB வேரியண்ட் வந்து 1,54,999 வருதுங்க. 12GB அண்ட் 512GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,64,999 வருது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த யூனிக்கான ஸ்டைல் கிடைக்குது. ஆண்ட்ராய்டில் வேறு எந்த ஃபோன்லையுமே வந்து இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பர்பஸ் வந்து இதில் சால்வ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் யூனிக்கான எடிட்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து அதில் இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் கேமராஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கு, இதோட யூனிக் டிசைனும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இதோடைய கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்க்காகவே தனியாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கிங் மொபைல்ஸில் ஸ்டே டியூன்டாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அண்ட் சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 உடைய யூனிக்கான இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாம்சங்கில் நோட்டை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நோட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டைலஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபோல்டில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டைலஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வெறும் டிஜிட்டல் பென் மாதிரி மட்டும் இல்லைங்க. அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். நிறைய டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேஜிக் பண்ணுறது வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டைலஸ் மூலிமா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து Fold 4 வந்து ஒரு டூலாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ வந்து நோட் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டைலஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாடலாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Fold சீரிஸ் தான் இருக்க போகுது. அதுலேயும் வந்து இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்டைலஸ் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஒரு கஷ்டமே இருக்காது. ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா அதை விடவே மாட்டாங்க. அண்ட் ஓவரால் உங்களுக்கு வந்து யூசேஜ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிங் மொபைல்ஸில் சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.